சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7338824242. இந்திய கடற்படை மற்றும் எல்லை பாதுகாப்பு படை தொடர்பான முக்கிய தரவுகளை பாகிஸ்தான் முகவரிடம் பகிர்ந்த குற்றச்சாட்டில் குஜராத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்ச் மாவட்டத்தைச் சேர்ந்த சுகாதார பணியாளரான 28 வயது ஷக்தேவ் சிங் கோஹில் 2023ஆம் ஆண்டு சமூக வலைதளம் மூலம் அதிதி பரத்வாஜ் என தனது பெயரை கூறிய பாகிஸ்தான் முகவருடன் தொடர்பு கொண்டார். அதன் பின்னர் இந்திய கடற்படை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையின் கட்டுமானத்தில் உள்ள தளங்கள் மற்றும் புதிதாக கட்டப்பட்ட தளங்களின் புகைப்படங்கள், வீடியோக்களை அந்த முகவருக்கு அனுப்பியதாக தெரிகிறது. இந்திய பயங்கரவாத எதிர்ப்பு படையின் மூத்த அதிகாரி சித்தார்த் கூறுகையில், மோசடி தொடர்பான தகவல் கிடைத்ததும் ஷக்தேவ் சிங் கோஹிலை விசாரணைக்கு அழைத்தோம். அதில் அவர் பாகிஸ்தானில் இருந்து இயக்கப்படும் எண்ணுக்கு முக்கிய இராணுவ தகவல்களை அனுப்பியதை ஒப்புக்கொண்டார். மேலும் அதற்காக அவர் 40,000 ரூபாய் சம்பளமாக பெற்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது என தெரிவித்தார். ஷக்தேவ் சிங் கோஹில் தனது ஆதார் அட்டையை பயன்படுத்தி புதிய சிம் எடுத்து அதிதி பரத்வாஜ் என்பவருக்கு OTP வழங்கி வாட்ஸ்அப் செயலியை செயல்படுத்தியதும் அதன் பின்னர் இராணுவம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்ததும் விசாரணையில் உறுதியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் 26 பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் உறவில் பதற்றம் நிலவுகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக கடந்த சில வாரங்களில் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.